வணக்கம் அருள் தீபம். இந்த யாராருக்கு கடன் உருவாகும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். இப்போது 6ஆம் அதிபதி தான் கடன் ஸ்தானத்து. இந்த 6ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உச்சம் பெற்றால் கடன் உருவாகும். அவர் பார்த்திங்கன்னா 1, 4, 7, 10 இந்த மாதிரி இடங்கள் இருந்தால் 4ஆம் இடத்துல இருந்தால் சொத்து பேரில் கடன். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல போய் 6ஆம் அதிபதி உட்காந்தா வேலை செய்கிற பணத்தின் பேரில், அதாவது நம்ம சம்பளம் வாங்குறோம் இல்லையா, அது பேரில் லோனு கடன். அதே போல் இந்த 6ஆம் இடத்துக்கு அதிபதி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து உச்சம் பெற்றிருந்தார்னு வச்சுக்கலேன், இந்த மாதிரி கடன் ஏற்படுதுங்களா? அதே போல் நீச்சம் பெற்றால் ஊரை சுற்றியெல்லாம் கடன் வாங்கியிருப்போம். இந்த 6ஆம் இடத்து அதிபதி வந்து கடனுக்காக அதிபதி. அந்த கிரகத்துடைய அமைப்பு வலுத்திருக்கக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும். அது இல்லாமல் அவர் நீச்சமும் அடையக்கூடாது. உச்சம் பெற்றால் சொத்து பேரில் கடன், நீச்சம் பெற்றால் எதுவுமே இல்லைல அது மூலிமா கடன். ஓரளவுக்கு சமநிலையில் அவர் இருக்கணும். அப்போ தான் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியும். இந்த கடன் யாராருக்கு இருக்குதோ அவங்களே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். சரி, கடன் எப்படி கட்டலாம் அப்படின்னா, இந்த 6ஆம் இடத்து அதிபதி திசையை உற்று நோக்கி அவர் எந்த மாதிரி இடங்கள் இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பரிகாரங்கள், பூஜை முறைகள் பண்ணலாம். இன்னொன்று, யாருக்கு அதிக கடன் உருவாகிட்டே இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் வீடில் ஈசானியம் என்று சொல்லக்கூடிய நார்த்து ஈஸ்ட்டு, அதாவது வடகிழக்கு பகுதி உங்களுக்கு ரூம்பாக இருந்து கட்டடங்களாக இருந்து அடைச்சிருந்தால் கண்டிப்பாக கடன் தொல்லைகள் ஏற்படும். இப்போ உங்களுக்கு அந்த நார்த் ஈஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 10 அடி, கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய 10 அடி, இந்த ஆண்டு 10 அடி, இந்த ஆண்டு 10 அடி இன்றைக்கி ரிமூவ் பண்ணி இடித்து எடுத்து அடைச்சிருந்தா மட்டும் உங்களுக்கு அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கிளியர் பண்ணிடுங்க. கடன் தொல்லை எப்போவுமே இருக்காது, கண்டிப்பாக இருக்காதுங்க. இந்த அனுபவத்தை வந்து பார்த்திங்கன்னா நாம் 20 ஆண்டுகளாக மகாராஷ்டிரா, பாண்டிச்சேரி, கேரளா எல்லா இடங்களும் சுற்றி அனுபவத்தில் பார்த்து வாஸ்து படித்தனால உங்களுக்கு சொல்கிறோம். வடகிழக்கு ஈசானியத்தில் உங்களுக்கு கட்டடங்களோ பில்டிங்கோ இந்த மாதிரி அமைப்புகள் இருந்து அது ஓப்பன் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீ கடல் பிரச்சனையால் துன்பப்படுவீங்க. புரியுதுங்களா? ஜாதக கட்டத்தில் 6ஆம் இடம் உங்களுக்கு உச்சம் பெற்றால் சொத்து பேரில் கடன், நீச்சம் பெற்றால் சொத்து இல்லாத கடன். பட் கடனை கட்டக்கூடிய வாய்ப்பு பரிகாரங்கள் அதில் இருக்குது, பார்த்துக்குங்க. அதே போல் வடகிழக்கு ஈசானியம் கட்டடங்களில் வீடுகள் அமைஞ்சு தொடர் கடனால் இருந்துச்சுன்னா அது துன்பமாக இருந்தால், வீடு விற்கக்கூடிய அமைப்புகளை இருந்தால் வடகிழக்கு ஈசானியம் பாதிக்கப்படும். அது மூலியம் தான் கடன் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதை புரிஞ்சு அடுத்த மாதிரி உங்கள் இடங்களை பார்த்து சரி பண்ணிக்க. நன்றி, வணக்கம். அருள் தீபம்.